2026 தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? அது வந்து திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா இல்ல இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். ஓட்டுகள் வந்து விஜய் பாப்பா சாயம் தான் வந்து அதிக அளவு சாயம் தான் சொல்றாங்க. அதாவது பிராக்டிக்கலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு, மறுக்கிறது கிடையாது. ஆனா அவர் ஒரு தனி இன்னொரு அணி, அவர் வந்து அதிமுக பாஜக கூட சேர போறது கிடையாது. அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல சொல்லியிருக்க, இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அங்க போறது கிடையாது. நீங்க சொல்ற 3 முனை இல்ல 4 முனை போட்டி தான் வரப்போகுது. வரும்போது என்னன்னா நீங்க அது அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இப்ப எங்க கூட்டணியை எதிர்த்து வர வாக்குகள் வந்து பிளவுபடுறதுனால வந்து குறிப்பா சகோதரர் விஜயோடைய வருகையினால எங்களுடைய வெற்றி இனியும் உறுதிப்படுறதா நான் சொல்லுவேன். நான் திமுக அமைச்சர்கள்லாம் அவர் வந்து சீக்கிரம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவரு பிஜேபி முழுக்க எதிர்க்கிறதா சொல்றீங்க. யாரு? திமுக குறிப்பா ரகுபதிலாம் வந்து விஜய் வந்து பாஜகவோட சீக்கிரம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்க வந்து சொல்றீங்க அவங்க முழுமையா பாஜக எதிர்க்கிறதா சொல்றீங்க. இது எப்படி? இல்ல அதாவது அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் கூட்டணிக்கு போறது கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு 3வது அணியா ஒரு போட்டி போட போறாரு, எதிர்த்து போட்டி போட போறாரு. அப்படிதான் இதுல வந்து பி டீமா சி டீமா இப்ப அண்ணன் ரகுபதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பழுத்த அரசியல்வாதி. நான்லாம் இன்னைக்குதான் வந்திருக்கேன் நான். அதனால அவருடைய ஏதோ ஒன்று சொல்றாரு, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இது இல்லாம சொல்ல மாட்டார் அவர். சார் நயினா நாகேந்திரன் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு, முன்னாள் தலைவர் அண்ணாமலை நானும் சேர்ந்து இனிமேல் ஆட்டம் பாட போறோம், எங்க ஆட்டமே வேற அதாவது சமீபத்துல போன தேர்தலில் அண்ணாமலையோடைய ஆட்டத்தை பார்த்தேன் நான். ரிசல்ட்டும் சரியில்லை, அவர் ஆட்டமும் பார்க்குற மாதிரியும் கிடையாது. ஒரு படிச்சு ஒரு நபர், ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வண்டி மேலே ஏறிக்கிட்டு அவர் டான்ஸ் ஆடினா தமிழ்நாடே பார்த்துச்சு. அந்த டான்ஸ்னால அந்த டான்ஸ்னால வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? இதுங்க போன தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட 20 இயக்கங்களோட சரி அங்கங்க தனிநபர் செல்வாக்கூடிய சில நபர்கள் அங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க டிடிவி அண்ணா அவங்களுடைய இயக்கமா இருக்கட்டும், பிற இயக்கங்கள் ஓபிஎஸ் இது மாதிரி இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அங்க கேண்டிடேட் பற்றி லோக்கல் செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த 18 விழுக்காடு வந்தது. நீங்க அண்ணாமலை நாளையில பிஜேபினால மாத்திரம் தான் அந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு கண்டிப்பா. இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன், இந்த தேர்தல் இத்தனை 20 கட்சிகளை வச்சிருக்கிறாங்க. அங்கங்க லோக்கல் செல்வாக்கான வேட்பாளர் வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து 18 விழுக்காடு 20 விழுக்காடு வாங்குவாங்க. வாங்கிட்டு மத்தவெல்லாம் செல்லா காசு இந்த அனைத்து வாக்குகளும் பாஜகவுக்கு வந்த வாக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்ல போறாங்க. அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். நான் அதுதான் நடக்குது. இப்போ தனியா நின்று நிக்க சொல்லுங்க, பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குற பாப்போமோ. அது சரி, இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாஜக தனிச்சு வளர்த்து, அந்த கேள்விக்கு இந்த பதில் நீங்க சொல்றீங்களா பாஜகவுக்கு வந்து தனிப்பெற அவங்களுடைய வளர்ச்சி சொல்றீங்களா 18% அவங்களால வந்தது, அது நான் மறுக்கிறேன். அது இல்ல, இண்டிவிஜுவலா பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வச்சு அது போன தேர்தலை சந்திச்சாக்க அதனால அந்த 18 விழுக்காடு வாக்குகளுக்கு வந்தது. அவங்களுடைய தனியா நிற்கும் போது அவங்க முன்னாடி எல்லாம் 2% 3% வாங்கினாங்க. தனியா நிற்கும் போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு செல்வாங்க. நீங்க சகோதரர் விஜய் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம். அவருக்குன்னு ஒரு திரை நட்சத்திரம் இருக்கும்போது இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு, அது மறுக்கிறதுக்கு கிடையாது. அது வந்து எங்க கூட்டணிக்கு பாதிப்பு இருக்காது. எங்க கூட்டணி பாதிப்பு வந்து வேற மற்றவங்களுக்கு தான் இருக்கும். எங்க கூட்டணிக்கு அதான் உண்மை. எங்களுக்குன்னு பாதிப்பு கிடையாது. அவங்க பாதிக்கிறவங்களும் பாதிக்கும்.